இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநல மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைமுடலாய் வருவோம் திருப்பலியில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவில் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்போர் தந்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்றனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஆண்டவரின் கையில் நம்மை ஒப்படைக்க அழைக்கின்றார். இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஆண்டவரை விட்டு விலகி சென்ற நேரத்திற்காகவும் ஒளியின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் இருளில் வாழ்ந்ததற்காக, இருளின் பிள்ளைகளாக மாறியதற்காக, பாவத்தில் விழுந்ததற்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளுக்காகவும் மன்னிப்புக்காகவும் ஒரு நிமிடம் மௌனமாக செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களையும் பெருமானவரே உம்மை கெஞ்சி மன்றாடும். என் வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவலாய் கொண்டிருக்கும் எங்களை என்று உமது தகுதியான கொடைகளாய் நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 இறைவாக்கியங்கள் 24 முதல் அதிகாரம் 13 இறைவாக்கியங்கள் 5 முடிய. அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவாக்கியங்கள்
44 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மை பார்த்து யாராவது ஒருத்தர் நீங்க எந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி கேட்டால் அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவின் மீது என்று. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உறக்கத்தில் கூட உறக்கச் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய கடவுள் என்று. தட்டி கேட்டாலும் அல்லது அதட்டி கேட்டாலும் உடனடியாக சொல்லுவோம் இயேசுதான் என்னுடைய உண்மையான கடவுள் என்று. அப்ப இயேசுவின் மீது நாம் அபாரமான ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற ஒரு சவால். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கின்றார் என்று சொல்லி இயேசு அதோடு நிறுத்தவில்லை, அதற்கு பின்னும் தொடருகின்றார். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. அப்ப இந்த கேள்வி எழுப்பி பார்ப்போம். எப்படிப்பட்ட இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? இன்றைக்கு நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ப இயேசுவை 2 கூறுகளாக பிரித்திருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை எந்த இயேசுவின் மீது அப்படிங்கிறதான் இன்றைக்கு கேள்வி. என்ன 2 கூறாக பிரித்திருக்கின்றோம்? எனக்கு துன்பம் வருகின்ற பொழுது, வேதனை வருகின்ற பொழுது, நோய் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது, அல்லது என்னுடைய மனதிலே பாதிப்பும் நெருக்கடியும் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது என்னை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொள்கின்ற பொழுது, அல்லது என்னுடைய வாழ்க்கை எனக்கு நஷ்டப்பட்ட பொழுது என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்பொழுது துன்பத்தில் துணை இருக்க அல்லது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லது அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு ஒரு இயேசுவை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, அந்த இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், 5000 பேருக்கு உணவு கொடுத்தார், இறந்தோரை உயிரோடு எழுப்பினார், சுமை சுமந்து சோர்ந்தவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்தார். எனவே துன்பத்திலே துணை இருக்கக்கூடிய ஒரு இயேசுவை உருவாக்கி இருக்கின்றோம். இன்னொரு இயேசுவையும் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். என்ன இயேசு அப்படின்னா, ஒரு லட்சிய நாயகன் இயேசு கிறிஸ்து, பகைவரை மன்னிக்க சொன்ன இயேசு, அயலாருக்கு அன்பை கொடுத்த இயேசு, அடுத்தவர்களுக்கு அளவு பாராமல் உதவி செய்ய சொன்ன இயேசு, நீதிக்காகவும் உண்மைக்காகவும் வாழ
நம்மை அழைத்த இயேசு. இப்படி ஒரு லட்சிய நாயகன் இயேசு இன்னொரு பக்கம். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் அடித்து சொல்லுவோம், இயேசுதான் என்னுடைய கடவுள், இயேசுதான் என்னுடைய தலைவர். உண்மைதான். ஆனால் இன்றைக்கு எந்த இயேசுவை நாம் கூறு போட்டு இருக்கின்றோம் என்றால், அதிசயங்களை செய்கின்ற இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை, அற்புதங்களை செய்கின்ற இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை, என்னுடைய வேதனையும் சோதனையும் மாற்ற வல்ல அதிகாரம் மிக்க ஆற்றல் மிக்க தெய்வம் எனக்கு தேவை. ஆனால் அதே சமயத்தில் இந்த லட்சிய நாயகன் இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை. அந்த லட்சிய நாயகன் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப மாத்திரமே தேவை. நீதியா உலகம் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி வாழ்ந்து விட்டு போகின்றேன். உண்மையா பொய் சொல்றதுல பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே. அன்பா எனக்கு அன்பு செய்கிறவர்களுக்கு மட்டும் அன்பு, வெறுப்பா பகைவனை கண்டால் முழுமையான ஒரு வெறுப்பு. இப்படிப்பட்ட ஒரு சமரசத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். இந்த இடத்துலதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. இயேசு சொன்ன இந்த லட்சிய அந்த கருத்துக்களை நாம் சமரசம் செய்து கொண்டு நமக்கு தேவையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற இயேசு கிறிஸ்துவை நம்பிவிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளங்களை நாம் மறந்து போயிருக்கின்றோம். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கூறு போட முடியாத ஒரு அற்புதமான ஒரு இறைவன், அதிசயங்களை செய்கின்றவர் என்றும் லட்சியவாதி என்றும் கூறு போட்டு பார்க்க முடியாது. இரண்டையும் ஒருமித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அதிசயத்தை எதிர்பார்க்கின்ற நாம் அதே சமயத்தில் இயேசுவினுடைய லட்சிய கனவுகளை நிறைவேற்றுகின்ற சீடர்களாகவும் வாழ பழகிக் கொள்வோம். இயேசுவினுடைய அந்த அடித்தள கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற பொழுது மாத்திரமே மீண்டும் உண்மையான இயேசுவை நாம் பின்பற்றுகின்ற உயிரோட்டமுள்ள சாட்சிகளாகவும் சீடர்களாகவும் வாழ்வோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை அதிசயத்தில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மாத்திரமல்ல, மாறாக லட்சியத்தை இந்த உலகிற்கு வகுத்து கொடுத்த லட்சிய நாயகன் இயேசு கிறிஸ்துவிலும் பரிணமிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். செய்வாய் ஆண்டவனே, அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையமான இப்பலி எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியில் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்துள்ளினீர். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தோள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர், இன்னும் குறிப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், தொற்று நோயிலே இறந்து போன சகோதர சகோதரருடைய ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வெளிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல் பிறரோடு நாம் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். സ്നേഹം അപ്പമായി മുറിയുന്നിതാ, ത്യാഗം സ്നേഹമായി മാറുന്നിതാ, സഹനങ്ങളാനന്ദമാകുന്നിതാ, നോവുകൾ മധുരമായി തീരുന്നിതാ. ഈ യാഗവേദിയിൽ എന്നേശുനാഥൻ തൻ ജീവനെ പോലും നൽകുന്നിതാ. സ്നേഹം അപ്പമായി മുറിയുന്നിതാ, ത്യാഗം സ്നേഹമായി മാറുന്നിതാ, സഹനങ്ങളാനന്ദമാകുന്നിതാ, നോവുകൾ മധുരമായി തീരുന്നിതാ. ഈ യാഗവേദിയിൽ എന്നേശുനാഥൻ തൻ ജീവനെ പോലും നൽകുന്നിതാ. സ്നേഹത്തിനർത്ഥം ഞാൻ കാണുന്നിതാ ഈ തിരുവോസ്തിയിൽ. ത്യാഗത്തിനാഴം ഞാൻ അറിയുന്നിതാ ഈ ദിവ്യ കൂദാശയിൽ. ഹൃദയം നാഥനായി നൽകാം ഈ സ്നേഹകൂദാശയിൽ. நான் உங்களை உலகிலிருந்து தெரிந்து கொண்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே.